ஆண்களுக்கு பாதி சீட்டு, பெண்களுக்கு பாதி சீட்டு. இப்படி ஒரு இதெல்லாம் சொல்லும்போது எப்படி நம்ம இந்த கலெக்ஷனுக்காக தான் பண்ணுறாருன்னு சொல்ல முடியுது? இப்போ இந்த மாதிரி வேறு எந்த அரசியல் கட்சியும் பண்ணலையே. இல்லை, அது சாத்தியம் இல்லை. அதாவது வெற்றி பெறாத வேட்பாளர்கள் இதை அறிவிக்கலாமே தவிர, அதிமுக திமுக பாதிக்கு பாதி ஆண்கள் பெண்கள் கொடுக்குற அளவுக்கு சமூகம் இன்னும் வளர்ச்சி அடையலை. நீங்கள் உதாரணத்திற்கு ஒரு எம்எல்ஏ வருவதற்கு அவன் பல வழக்கு நிலுவையில் இருக்கு. ஆண்களை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா? அதில் இருக்கிற பூரா யார் இருப்பான்? அரசியல் வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், டாஸ்மார்க் நடத்துகிறவன். அப்போ இது சாத்தியம் இல்லை. சீமானுக்கு கட்சியில் ஆட்களுக்கு ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடிய நபர்களை வேலை வாங்கக்கூடிய ஆட்கள் ஆண்களாகவே இல்லை. அப்புறம் எங்க பெண்கள்? அப்போ நான் இல்லைங்க, அதாவது இந்த அரசியல் என்பது வளர்ச்சி அடைந்த நாடுகள் கூட பாதிக்கு பாதி பெண்ணு பாதிக்கு பாதி ஆணுங்கன்னு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கூட கிடையாது. ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நிப்பாட்டுறாருங்கிறீங்களா? நீங்கள் ஒரு எல்லாரும் செய்கிறப்ப நம்ம ஒரு அரசியல் பண்ணணும், அவ்வளோதான். எல்லாரும் செய்வதை போல் ஒரு அரசியல் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் உண்மையாகவே அரசியல் பண்ணணும்னா ஒரு 50 தொகுதியில் சீமான் இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு கள நிலவரத்தை நீங்கள் இந்த 15 வருஷ காலத்தில் உருவாக்கியிருக்கணும். விஜய்க்கு பெரிய இம்பேக்ட் இருக்கா இல்லையா?